தலையில் கிழமாக என்னுடைய பக்தனை வைத்துக் கொள்வேன். மார்பில் இவன் உதையை தாங்கி அதை ஒரு பெரிய பரிசாக கொண்டாடுவேன். என்னுடைய வாக்கினாலேயே இவனுடைய குணங்களை சதா நானே கீர்த்தனம் செய்வேன். இவனுடைய கீர்த்தியே என் செவிக்கு ஆபரணங்களாகும். இவனை கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை தோணும். அதனால்தான் கண்ணே இல்லாத உருவமற்ற எனக்கு கண்கள் தோன்றின. என் கையிலே வைத்திருக்கும் தாமரை புஷ்பத்தை கொண்டு என்னுடைய பக்தனை நான் அர்ச்சிப்பேன். என் பக்தனை நான் ஆலிங்கனம் செய்து கொள்வேன். 2 கை போதாது எனக்கு, அதனால் மேலும் 2 கைகளை நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். என்னுடைய பக்தனுடன் சேர்ந்து இருப்பது என்னும் பெரிய சுகத்தை நான் அனுபவிப்பதற்காக தேகமே இல்லாத உருவமற்ற எனக்கு தேகம் என்ற ஒன்று உண்டாயிற்று. எனக்கு இவன் மேல், என்னுடைய பக்தன் மேல் ஏற்பட்ட பிரேமைக்கு ஓமையே இல்லை அர்ஜுனா.